அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ விஷயங்கள்லாம் சாதிப்போம். ஆனால் கடைசியில் சமையல் கட்டில் வந்து மாட்டிக்குவோம். அதாவது இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையெல்லாம் போயிட்டு கஷ்டப்படுற பேச்சுலருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் பார்க்கலாம், இருந்தாலும் இந்த பேச்சுலருக்கு ஒரு எடுப்பான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேச்சுலருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேகியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு மேகியை எடுத்துகிட்டு வந்துட்டு இது அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நிறையா பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் சேர்ந்து சமைச்சு கொடுக்கலாம். பேச்சுலர் வந்துட்டு ஈவினிங் வரப்போ நம்ம ஒரு 5 மணிக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டு வரோம். பேச்சுலராக இருந்தால் ஃபேமிலியாக இருந்தால் என்ன சமைச்சு வைப்பாங்க, பேச்சுலராக இருந்தால் சமைக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற மேகியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மலான சமையலில் வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிடுவோம். இந்த வீடியோவில் நார்மலாக இல்லாமல் ஒரு ஜென்யூனான ஒரு மேகி சமைச்சு அதுவும் பேச்சுலராகவும் நல்லா ஸ்வீட்டாகவும் சமைச்சு எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகா கிடைச்சா குடமிளகா, இது காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்தையும் வாங்கி சமைக்கிறது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேச்சுலராக இருக்குது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது காமனாகவே எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதனால் இதை வச்சு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் மேகி போட போகிறீங்களோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கரண்ட் அடுப்பு வச்சுருந்தாலும் கரண்ட் அடுப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு கேஸ் இருந்ததுன்னா கேஸை பற்ற வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன வானலை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கேஸை பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வானலை வச்சுட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வானல் நல்லா காயுது, உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தேவைக்கு ஏற்ற மாதிரி கடுகு போட்டுக்குங்க. இதை முடிஞ்சதுன்னா நீங்கள் நைட்டில் வந்துட்டு நைட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தால் கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னை தேவைக்கு ஏற்ற மாதிரி கடுகு போட்டுக்கிறேன். அப்படியே அள்ளி போட்டால் அது ஃபேமிலி, எடுத்து போட்டுனா அது பேச்சுலர், அதில் தான் அப்படியே போட்டுறேன். இப்போ எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட குடமிளகாய் இல்லை, அதெல்லாம் பச்சை மிளகா இருக்குது. இந்த எண்ணெய் காஞ்சப்போ இந்த பச்சை மிளகா போட்டிங்கன்னா காரம் போயிடும். வெடிக்கிடுங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஏன் அந்த மாதிரி எண்ணெய் காயிறப்போ நான் பச்சை மிளகாவை போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் தெரியாது. பச்சை மிளகா போட்டதால ரொம்ப நெடி வந்துச்சுங்க, வேற எதுவும் இல்லை. ரொம்ப 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 நெடி வந்துருக்கு. நல்லா வதங்கட்டுங்க. என்கிட்ட வந்துட்டு குடமிளகா இல்லை, அதெல்லாம் நான் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு பேச்சுலர் அனுபவிக்கிற கஷ்டத்தை பாருங்கள். இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் இப்படி தான் நம்ம தனியாக போய் வேலை செய்கிறப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பார். இதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேங்க, நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க.
இப்போ இது கூட கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் எதனா வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் குக் பண்ணிக்கிறேன். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு சமைக்கிறப்போ கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. கரண்ட் அடுப்பு வந்தனால ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுலரு ஒரு பற்ற வைக்கணும்னா ஒரு ஃபேமிலி சாப்பாடு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு சாப்பாடு செய்யணும் எவ்வளோ கஷ்டன்ட்டுன்னு இப்போ தாங்க புரியுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 மேகி எடுத்திருக்கேன், நல்லா பார்த்துங்க. சாரி, 2 இப்பி எடுத்திருக்கேன். இந்த இப்பியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இப்பியோட மசாலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சமைக்கிறவங்க தண்ணி ஊற்றிட்டு தான் நீங்கள் மசாலா போட்டு இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் நான் மசாலா இப்போயே போட்டுக்கிறேன். மசாலா போட்டுட்டுங்களா, இது நல்லா பெரட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசாலா கரைஞ்சி இது வந்து வெங்காயம் தக்காளி கேரட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. வதக்கத்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை மேகி போடுறீங்களோ இப்போயோ மேகி போடுறீங்களோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் குத்து மதிப்பாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அளவுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் குத்து மதிப்பாக சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்குங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. ஏன்னா ரைஸ் கடையிலும் போய் கேட்டாலும் அப்படி தான் தருவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சில்லி தூள் இதெல்லாம் இது கூட இந்த மசாலா கூட கரம் மசாலாவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆல்ரெடியே மசாலா இருக்குது. இப்போ நான் வந்துட்டு சில்லி தூள் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது கொதிக்கிட்டோம், ஸ்பீடில் வைக்கிறேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்பியை விட மேகியோட கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்பியோட கலர் ரொம்ப ரெட்டாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, அதுக்கு இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டுன்னு. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கொதி வர்றதுக்கு கொதி ஓகே, ஓரளவுக்கு கொதி சூடாகிடுச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேகி அதான் இப்பயே வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இதில் இருக்க நொறுக்கிடுங்க, இப்படி நொறுக்கி அதுக்கப்புறம் இதில் கொட்டுங்க. நல்லா நொறுக்கிட்டேன். அப்போ தான் ஊறிச்சுன்னா நம்ம காரம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகும், சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுவோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி எடுத்துங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஓகே தண்ணி இதில் இழுத்துக்கிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக பார்த்து இறக்கிடுங்க. எப்படி இது தண்ணியில் சீக்கிரமாக வச்சதால ஊறி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா வந்துட்டு மசாலா கூட மிக்சிங் ஆனோடனே கொஞ்சம் அடி திஞ்சாலும் பரவாயில்ல, மசாலா கூட மிக்ஸி ஆனோடனே அதாவது மிக்சிங் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேச்சுலரோட ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை குழந்தைகள் ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வேணால் ஒரு பேச்சுலரோட நைட்டோட டிஃபனு எல்லாமே இதிலே முடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.